So வணக்கம் and welcome to Sparks Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா RRB-ல JEE க்கு CBT 2ல பாத்தீங்க அப்படினா environment அப்படினு சொல்லக்கூடிய டாபிக் வந்து உங்களுக்கு இருக்கு இல்லீங்களா. சோ அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு எத்தனை क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா 10 क्वेश्चन உங்களுக்கு 10 மார்க்கு கேக்குறாங்க. ஓகேங்களா? 10 மார்க் கேக்குறாங்க. சோ இப்போ நம்மளோட டார்கெட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வரப்போற CBT 2ல இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு environmentல இருந்து 10 क्वेश्चनும் உங்களுக்கு நீங்க கரெக்ட்டா பண்ணுங்கிறதுக்காக நம்ம புதுசா ஒரு செஷன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ டெய்லியும் பாத்தீங்க அப்படினா இதுல நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம பாப்போம். கண்டென்ட்டோட சேர்த்து நமக்கு இது வரைக்கும் RRB-ல நடந்த எல்லா எக்ஸாமினேஷன்லயும் இந்த டாபிக் ரிலேட்டடான MCQs என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம பிராக்டிஸோடவே நம்ம பார்க்க போறோம். சோ டைரக்ட்டா நம்ம கண்டென்ட்க்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த என்விரான்மென்ட் அப்படினு சொல்லி பாக்கும்போது அதுல என்ன சிலபஸ் அப்படினு பாத்தீங்க அப்படினா பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மென்ட் இருக்கும். ஓகேங்களா? பேசிக்கா என்விரான்மென்ட்னா என்ன, சோ அதுல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, அட்மாஸ்பியர்னா என்ன, இந்த மாதிரி லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன gases இருக்கு அப்படினு சொல்லி நம்ம பாப்போம். சோ இது மட்டும் இல்லாம என்விரான்மென்ட் பொல்யூஷன் வரும்போது என்னென்ன பொல்யூஷன்ஸ் இருக்கு, ஏர் பொல்யூஷன் என்ன, வாட்டர் பொல்யூஷன் என்ன, நாய்ஸ் பொல்யூஷன் என்ன, லேண்ட் பொல்யூஷன் என்ன, அதோட எஃபெக்ட்லாம் என்னென்ன இருக்கு, அது எப்படி எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுக்குறாங்க, என்னென்ன ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது மட்டும் இல்லாம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ற டாபிக். ஸோ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி பண்ணணும், அதில் நம்ம எப்படி பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்லி பிடிக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு எப்படி நம்ம நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்லி பிடிக்கிறோம். ஓகேங்களா? நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்லி பிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டாபிக்ஸை நம்ம பார்ப்போம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல. ஓகேங்களா? ஸோ குளோபல் வார்மிங் அப்படின்னு வரும்போது கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எப்படிலாம் இருக்கு, குளோபல் வார்மிங்னா என்ன, என்ன கேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குளோபல் வந்து வார்ம் ஆகும். ஸோ இதனால ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஓசோன் லேயர் அஃபெக்ட் ஆகிறதுனால என்ன கெமிக்கல் வந்து என்ன ரேஸ் வந்து நம்ம இடத்துக்குள்ள பெனிட்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூவி ரேஸுங்கிறது எப்படி பெனிட்ரேட் ஆகுது. ஸோ இந்த யூவி ரேஸுங்கிறது நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த குளோபல் வார்மிங்னால ஆசிட் ரெயினுங்கிறது ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த ஆசிட் ரெயின் வரும்போது என்ன கெமிக்கல்ஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா? நார்மலான ஒரு ரெயின் வாட்டர் இருக்கும், ஆசிட் ரெயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. ஓகேங்களா? ஸோ நார்மல் வாட்டருக்கு என்ன pH இருக்கு, pHனா என்ன அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் ஓசோன். ஓகேங்களா? ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் எப்படி அதில் டிப்ளிசேஷன் ஆகுது, ஸோ இதனால உங்களுக்கு யூவி ரேஸ் எப்படி வருது அப்படிங்கிற டாபிக் எல்லாமே நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு பேசிக்காக இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இதோட ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. ஓகேங்களா? இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வார்த்தையில இருந்து, எந்த ஊரோட வார்த்தையிலேருந்து ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிரெஞ்சு வார்த்தை. ஓகேங்களா? எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்விரானர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்விரானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்ட் ஆர் என்க்ளோஸ் ஆர் என்சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது லிவிங் திங்காகவும் இருக்கலாம் அல்லது நான் லிவிங் திங்காகவும் இருக்கலாம். பிளான்ட்ஸ், அனிமல், ஹியூமன்ஸ் இது எல்லாமே சேர்த்தது தான் என்னன்னு சொல்றாங்க என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் வரும்போது அது என்னென்ன காம்போனன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம பேசிக்கா 3 காம்போனண்டா சொல்லி டிவைட் பண்றோம். ஒன்னு பயோட்டிக் காம்போனன்ட், இன்னொன்னு நான் பயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சர் அண்ட் சோஷியல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே பயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே காம்போனன்ட் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அது ஏபயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு, டெம்பரேச்சர், அட்மாஸ்பியர் கேசஸ், வாட்டர், எனர்ஜி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உயிர் இருக்கான்னு கேட்டால் உயிர் இல்லை, ஆனால் இது தேவை வாழ்றதுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போனன்ட்லாம் தேவை தான், அதனால தான் இது என்னன்னு சொல்லுவாங்க ஏபயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லிவிங் ஆர்கானிசம் அதாவது ஹியூமன்ஸ், அனிமல், பிளான்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த ஏபயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது பேசிக்ஸா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஏபயோட்டிக் காம்போனன்ட்ங்கிறது நம்ம பேசிக்கா மூணா நம்ம டிவைட் பண்ணுவோம். ஒன்று அட்மாஸ்பியர், இன்னொன்று ஹைட்ரோஸ்பியர், இன்னொன்று லித்தோஸ்பியர் அப்படின்பாங்க. அட்மாஸ்பியர் அப்படின்னா கேஸ் அண்ட் வேப்பரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தாவே தெரியும், வாட்டரை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி லித்தோங்கிற வார்த்தையை நம்ம
பார்த்தோம்னா அது ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நம்ம ஏபியோட்டிக் எலமெண்ட்டை 3ஆக டிவைட் பண்ணோம். ஒன்று அட்மாஸ்பியர், ஒன்று ஹைட்ரோஸ்பியர், இன்னொன்று லித்தோஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அட்மாஸ்பியர் இஸ் present on all over the earth of the surface. ஓகேங்களா? எர்த்தோட சர்ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ப்ரெசன்ட் சொல்ல முடியுமா பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளானட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரே ஒன்று லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட பூமியை தான் என்னன்னு சொல்லுவாங்க, லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அட்மாஸ்பியரோட டென்சிட்டி அதாவது அடர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த அட்மாஸ்பியரோட அடர்த்திங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மோர் நியர் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடர்த்திங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகும் எப்போ நம்ம இடத்துலேருந்து மூவ் ஆக இடத்துலேருந்து எர்த்தோட லேயர்லேருந்து நம்ம பூமியோட லேயர்லேருந்து மூவ் ஆக இந்த லேயருங்கிறது டென்சிட்டிங்கிறது எப்படி இருக்கும், குறைஞ்சு கொண்டே போகும் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ டென்சிட்டி ஆஃப் த அட்மாஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் பக்கத்தில் இருக்கும்போது அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ்லேருந்து நம்ம மூவ் பண்ண அது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ காம்போனன்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் வரும்போது அது என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏகப்பட்ட கேஸ் காம்போனன்ட் இருக்குது. அதோட பெர்சன்டேஜ் என்னங்கிறது உங்களுக்கு கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேபிள் காலம்லேருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கும்போது அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இங்கேருந்து தான் உங்களுக்கு வருது. அட்மாஸ்பியர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக ஹைட்ரஜனோட பெர்சன்டேஜ் என்ன, ஆக்சிஜனோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனோட பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 78.084 அப்படின்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 78.1% அப்படிங்கிறது நைட்ரஜனை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆக்சிஜனோட காம்பவுண்ட் பார்க்கும்போது 20.946% அப்படின்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆர்கன் அப்படின்னு பார்க்கும்போது 0.934%. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு 0.037%. ஓகேங்களா? மீதி இருக்க எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதர் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னர் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பெர்சன்டேஜ் பார்க்கும்போது வெறும் 1% தான் அது எல்லாமே எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ மேஜரான காம்பவுண்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நைட்ரஜன் தான் அதிகமான காம்பவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் காம்பவுண்ட் இருக்கு. தேர்டுன்னு சொல்லி கேட்கும்போது ஆர்கன் காம்பவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு கெமிக்கல் பேர் கொடுத்து கெமிக்கல் ஃபார்முலா கூட சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடான் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் ரேடான்ங்கிறது உங்களுக்கு அட்மாஸ்பியர் காம்பவுண்ட்ல கிடையாதுங்க. இது பர்டிகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அட்மாஸ்பியர் வரும்போது எத்தனை லேயராக நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லேயராக இதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். இதெல்லாம் எந்த பேசிஸை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லேண்ட் சர்ஃபேஸ்லேருந்து, ஓகேங்களா, நம்ம இடத்தோட லேண்ட் சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஒன்னொன்றுக்கும் அது லேயரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதோட சர்ஃபேஸ் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ட்ரோபோஸ்பியர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் ட்ரோபோஸ்பியர் அப்படிம்பாங்க. செகண்டாக இருக்கக்கூடியது தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அவையில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4வது இருக்கக்கூடிய லேயர் தான் தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெர்மோஸ்பியர்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவெண்ட்ஸ், அதாவது இந்த நார்த்தன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நார்த்தன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்த்தன் லைட்ஸ்லாம் நம்ம ப்ரிடாமினெண்ட்டாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா போலார் ஏரியா எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஐஸ்லாண்டு, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஏரியாலலாம், அண்டார்டிகா அந்த மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அரோரா அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த்தன் லைட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஓகேங்களா? கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? க்ரீன் கலர்லாம் உங்களை பார்க்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் டாப் மோஸ்ட் லேயர் டவுன் சர்ஃபேஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அது அந்த லேயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன், சேட்டலைட் எல்லாமே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் பார்ட் ஆஃப் அட்மாஸ்பியரோட லோயஸ்ட் பார்ட் தான் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே நம்ம வாழ்றது எல்லாமே இங்கே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெதர், கிளவுடு, ரெயின்ஸு, ஸ்னோ இது எல்லாமே இந்த லேயரில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? இதில் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இதில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டாக இருக்கும். எப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அபோவ் த எர்த் இஸ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? எர்த் சர்ஃபேஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சருங்கிறது எப்படி இருக்கும்,
கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 6.5 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா இட் எக்ஸ்டெண்ட்ஸ் அப்வர்ட் ஃப்ரம் த ட்ரோபோஸ்பியர் டு அபவுட் 50 கிலோமீட்டர். பூமியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் லேயரில் இருக்கக்கூடியதான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய. இட் கண்டெயின் மச் ஆஃப் த ஓசோன்ஸ் இன் த அட்மாஸ்பியர். ஓகேங்களா, இட் இந்த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வித் ஹைட் அக்கர்ட் பிகாஸ் ஆஃப் த அப்சர்ப்ஷன் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேஸ். ஓகேங்களா, இந்த யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இந்த யூவி ரேஸ் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, இந்த ட்ரோபோஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர்ங்கிறது எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். பூமி சர்ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு 6.5 டிகிரி, 1 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு கம்மியாகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுத்த லேயர் வரும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு என்ன காரணம், இந்த ஏரியாவில் உங்களுக்கு யூவி ரேஸ் அதாவது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன்லேருந்து உங்களுக்கு வருது. அந்த லேயர் அப்சர்வ் பண்ணுறதுனால தான். ஓகேங்களா, அந்த லேயரை அப்சர்வ் பண்ணுறதுனால தான் இதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய லேயர் மீசோஸ்பியர் அப்படின்பா. த டெம்பரேச்சர் அகைன் டிகிரீஸ் வித் ஹைட். ஓகேங்களா, இந்த இடத்துல மறுபடியும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, மறுபடியும் குறையுது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி செல்சியஸாக இருக்கும், -90 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தெர்மோஸ்பியர் அண்ட் அயனோஸ்பியர். ஓகேங்களா, lies above the mesopause is the region which the temperature again increase with height. ஓகேங்களா, இதுக்கு அப்புறமேட்டு வர எல்லா லேயர்லையுமே டெம்பரேச்சர்ங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது மாதிரி உங்களுக்கு ஆல்டர்னேட் சீரிஸ் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஓசோன் அப்படின்னு பார்க்குறோங்களா. அந்த ஓசோன் லேயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா யூவி ரேஸுங்கிறது உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த யூவி ரேஸுங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா சூரியன்லேருந்து உங்களுக்கு எமிட் ஆகி தான் இந்த ரேஸ் வருது. இந்த ரேஸ் பூமியில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதனை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கின் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொடெக்டிங் லேயராக இருக்கக்கூடியதான் இந்த ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இது எது லேயர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் லேயருக்கு நடுவில் இருக்கக்கூடியதா ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்க இந்த ஓசோன் லேயர் எர்த்தோட சர்ஃபேஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது ஈக்குவேட்டர் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தின்னராகவும் இருக்கும், அதே இது போல்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா திக்கராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டன்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஈக்குவேட்டரில் கேட்டாங்கன்னா தின்னர், போல்ஸில் கேட்டாங்கன்னா திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட அப்ராக்சிமேட் பார்த்தீங்க அப்படின்னா ஓசோன் லேயர் 15 to 35 கிலோமீட்டர் அபோவ் த எர்த். இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 35 கிலோமீட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The average concentration of ozone troposphere is 0.05 ppm அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய லேயர் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஹைட்ரோங்கிற வார்த்தைக்கு என்ன நம்ம பார்த்தோம், வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் இந்த வாட்டர்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஓஷன் வாட்டர், சி வாட்டர், ரிவர் வாட்டர் அண்ட் ரிவர் கிளேசியர்ஸ் அண்ட் எல்லா கிரவுண்ட் வாட்டர்லையுமே இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70%, ஓகேங்களா 70% பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டரால் தான் கவர் பண்ணியிருக்கு. அண்ட் ரிமைனிங் 30% தான் எதால் கவர் ஆகிருக்கு, லேண்ட் சர்ஃபேஸால் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா, லேண்ட் சர்ஃபேஸால் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 68.9% வந்து என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஐஸ் அண்ட் ஸ்னோ ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் 68.9% ஐஸ் அண்ட் ஸ்னோ ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 30.8% பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் சர்ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் ஒன்லி 0.3% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் இன் லேக், ரிசர்வாயர் அண்ட் ரிவர் சிஸ்டம். ஓகேங்களா, 0.3% தான் ஃப்ரெஷ் வாட்டர் எதில் இருக்குது, லேக்கில், ரிசர்வாயரில், ரிவர் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 0.3% தான் நம்மளால் ஈஸியாக நேச்சுரலாக அசஸ் பண்ண முடியும். ரிமைனிங் 30.8% அதாவது கிரவுண்ட் வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெல் மூலியமாக ஒரு கிணறு வெட்ட மூலியமா இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மூலியமாக தான் நம்ம அசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இந்த பெர்சன்டேஜுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடிய லேயர் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், லித்தோஸ்பியர் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த லித்தோங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துருந்தோம், நம்ம லேண்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, லித்தோஸ்பியர் இஸ் எ சாலிட் ராக் தட் கவர்ஸ் த பிளானட். ஓகேங்களா, ஒரு சாலிட் ராக்கை தான் என்னன்னு சொல்லுவாங்க லித்தோ அப்படின்பா. இட் இன்க்ளூட்ஸ் த crust and uppermost part of the mantle. ஓகேங்களா, crustum uppermost part of the mantle தான் என்னன்னு சொல்லுவாங்க லித்தோஸ்பியர் அப்படிம்பாங்க. ஸோ இதில் பாருங்க மவுண்டைன், சி,
ஃப்ளோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லித்தோஸ்பியரில் வருது ஓகேங்களா. ஸோ இந்த நம்ம எடுத்துக்கிட்டு அதை பைசைட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் கடல், மலைகள் ஓகேங்களா, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, கிரஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாப் மோஸ்ட் போர்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாப் மோஸ்ட் போர்ஷன்லேருந்து மேண்டிலோட அப்பர் மோஸ்ட் பொசிஷன் வரைக்கும் உங்களுக்கு லேயர் என்னன்னு சொல்லுவாங்க, லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம பூமியோட லேயர் படிங்க கேட்டாங்க கூட ஏத்தனோஸ்பியர், கிரஸ்ட், ஏத்தனோஸ்பியர், மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. இதான் நம்ம லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ இந்த லித்தோஸ்பியரோட காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக 2 விதமாக காம்போனன்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா. பேசிக்காக 2 காம்போனன்ட் சொல்லுவாங்க. ஒன்று ஓஷனிக் லித்தோஸ்பியர்பாங்க, இன்னொன்று கான்டினென்டல் லித்தோஸ்பியர்பாங்க ஓகேங்களா. ஒன்று ஓஷனிக், இன்னொன்று கான்டினென்டல் அப்படிம்பாங்க ஓகேங்களா. இந்த ஓஷனிக் லித்தோஸ்பியர்ங்கிறது பார்க்கும்போது இதோட திக்னஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50லேருந்து 100 கிலோமீட்டர் திக்னஸ் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் கான்டினென்டல் லித்தோஸ்பியரோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெண்டுத்துலையும் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ் பண்ணும்போது எந்தோட திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கான்டினென்டல் லித்தோஸ்பியர் இஸ் கிரேட்டர் தென் த ஓஷனிக் லித்தோஸ்பியர் ஓகேங்களா. ஓஷனிக் லித்தோஸ்பியர் ஓகேங்களா. ஸோ இப்படியும் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் உங்களுக்கு கடலோட மட்டம் ஓகேங்களா. கடலில் பார்த்தீங்க அப்படின்னா கடல் தடம்னு சொல்லுவாங்களா, கீழே ஆழம், அதுதான் ஓஷனிக் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நம்ம பூமியை பார்த்தீங்க அப்படின்னா அது கான்டினென்டல் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நம்ம லேண்ட் சர்ஃபேஸ் எல்லாமே கான்டினென்டல் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதோட டென்சிட்டியும் பார்க்கும்போது இதோட டென்சிட்டியும் கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த கான்டினென்டல் கிரஸ்ட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போனன்ட். அடுத்து பயோட்டிக் காம்போனன்ட் வரும்போது அதில் பயோட்டிக் காம்போனண்ட்டை நம்ம 3ஆக டிவைட் பண்ணுவோம். ஒன்று ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் 3ஆவதாக இருக்கக்கூடியதான் டீகம்போசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்னா ஒன்றும் பார்த்துருந்தோம், லிவிங் திங்ஸை தான் நம்ம பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த பயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூசர், கன்சியூமர் அண்ட் டீகம்போசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொடியூசர் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த ப்ரொடியூசரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோட்ராப்ஸ், அதாவது they can make their own food items ஓகேங்களா. அதாவது எந்த ஒரு காம்போனன்ட் அதுக்கான தேவையான உணவு பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உற்பத்தி செய்யறதுக்கான விஷயங்கள் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் மூலயமா நம்ம மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா லைட் எனர்ஜி என்னன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணுது, அது ஒரு மெட்டீரியல் எனர்ஜி அதாவது ஃபுட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்ம ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்சியூமர்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட்ரோட்ராப்ஸ், அதாவது தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்யாமல் வேற ஒரு ஆர்கானிசம் வேற ஒரு காம்போனன்ட் மேலே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. 3ஆவது இருக்கக்கூடிய இது டீகம்போசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்ரிவோரஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்த ஒரு பொருளை அதில் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாமே உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி மறுபடியும் அது ப்ரொடியூசர்கிட்டே கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த டீகம்போசரோட வேலை ஓகேங்களா. So it breaks down the chemical from the producer and consumer into a simple format which can be reused ஓகேங்களா. மறுபடியும் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லி ரெண்டாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இஸ் a linear network of the linksன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. linear network of the linksன்னு சொல்லி தான் ஃபுட் செயின் சொல்லுவாங்க ஓகேங்களா. The food chain shows the how organisms are related with each other by the ஃபுட் பை த ஈட் ஓகேங்களா. அதாவது உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு சங்கிலியில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனோட இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. இந்த உணவு சங்கிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனிதனோட இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஃபுட் செயின் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா. த நேச்சுரல் இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் த ஃபுட் செயின் மேக் இட் த ஃபுட் வெப் ஓகேங்களா. இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலியில் தெரியும் ஒரு ப்ரொடியூசர் இருக்குது, அதாவது ஒரு செடி இருக்குன்னு வைங்களேன், அந்த செடியெல்லாம் உங்களுக்கு உணவாக எது எடுத்துக்கும், ஒரு கிராஸ் ஹாப்பர் எடுத்துக்கும் ஓகேங்களா. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கிராஸ் ஹாப்பர்லாம் உணவாக எது எடுத்துக்கும், ப்ளூ பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு உயிரினி இருக்கும் எடுத்துக்கும் ஓகேங்களா. அந்த ப்ளூ பேர்டவே உணவாக எது எடுத்துக்கும் அப்படின்னா இந்த ஸ்னேக் எடுத்துக்கும். இந்த ஸ்னேக்கை உணவாக எது எடுத்துக்கும், ஹவுல் அல்லது ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுத்துக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஈகிள் இறந்ததுக்கு அப்புறம் அது எப்படி ஆகும், மறுபடியும் டீகம்போஸ் ஆகும். அது டீகம்போஸ் ஆகி மறுபடியும் எங்கே போகும், ப்ரொடியூசர் கிட்டேயே போயிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, உணவு சங்கிலி அப்படின்னு சொல்கிறாங்க
ஓகேங்களா. ஸோ இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம கண்டென்ட்டாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாமில் ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷனில் என்னென்ன உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ என்விரான்மெண்ட் வரும்போது அதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஓகேங்களா. என்விரான்மெண்ட் வரும்போது அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சப்ஜெக்டே படிக்கணும். ஸோ இந்த அவேர்னஸ்ங்கிறது யாருக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், எதுக்காக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இந்த உலகத்தை நம்பி யார் யார் இருக்காங்க, ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸு, இன்டர்லிங்கிங், எக்காலஜிக்கல், இது எல்லாமே நம்ம படிக்கிறது தான் நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ கிரியேட் த அவேர்னஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அக்வயரிங் ஸ்கில்ஸ் டு ஹெல்ப் த கன்சர்ன்ட் இண்டிவிஜுவல் இன் ஐடென்டிஃபைங் அண்ட் சால்விங் த என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. அண்ட் ரைஸ் கான்ஷியஸ்னஸ் அபவுட் த என்விரான்மெண்ட் கண்டிஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The environment that deals with a relationship, ஓகேங்களா, relationship of the various organism with the environment. ஓகேங்களா. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு வேரியஸ் ஆர்கானிசம்ஸோட உறவுகள் எப்படி இருக்குங்கிறது படிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. The ecosystem consists of abiotic community and its non-living things. ஓகேங்களா. abiotic community and its non-living things தான் இந்த எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, in a food chain humans are, நான் முன்னாடி பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ஃபுட் செயின் அப்படிங்கிற உணவு சங்கிலின்னு வரும்போது அதில் மனிதனோட இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி கன்சியூமராகவும் இருக்காங்க, அதே நேரம் செகண்டரி கன்சியூமராகவும் இருக்காங்க. ஓகேங்களா. நம்ம எப்படி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்லி பிடிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம வெஜிடேரியன் சாப்பிடும், அதேமாதிரி நான்வெஜ்ஜும் நம்ம சாப்பிடுவீங்களா. ஸோ அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, பிரைமரி கன்சியூமர்னு சொல்கிறாங்க, அதனால செகண்டரி கன்சியூமரும் சேர்த்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபேக்டோலிட்டிக் பாக்டீரியா எக்ஸிட் இன் விச் டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் கண்டிஷன், எந்த என்விரான்மெண்ட் கண்டிஷனில் இந்த பாக்டீரியாங்கிறது உயிர் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருந்தாலும் உயிர் வாழும், ஆக்சிஜன் இல்லாமலையும் அதால் உயிர் வாழ முடியும். ஓகேங்களா. The word environments derived from, ஓகேங்களா, என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எங்கிருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். The organism who directly feed on producer are called, உங்களை ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The largest reservoir of nitrogen is existing, நம்மளுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், நம்மளுக்கு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்ரஜன், ஆக்சிஜன், இது ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கெமிக்கல் காம்பவுண்டும் இருக்கும், கேஸஸ் காம்பவுண்ட்டு பர்சன்டேஜ் பேசிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5th ஜூன் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி எர்த் டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 22ஆம் எர்த் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏப்ரல் மாதம் 22ஆம் எர்த் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2 மேஜர் காம்போனன்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம், எக்கோசிஸ்டமோட 2 முக்கியமான காம்போனன்ட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முன்னாடி பார்த்துருந்தோம் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்போனன்ட், உயிர் வாழும் ஆர்கானிசம் அதே மாதிரி உயிர் வாழாத காம்போனன்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இது ரெண்டையும் சேர்ந்ததான் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா. அடுத்து பயோட்டிக் காம்போனன்ட் இன்க்ளூட்ஸ், என்னென்ன விஷயங்கள் பயோட்டிக் காம்போனன்ட் இன்க்ளூட்ஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே பயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா. The sequence of eating and being eaten is an ecosystem is called food chain அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லி நாம் ஒரு உணவாக சாப்பிடுறதும் நம்மளவே ஒரு பொருள் ஒரு ஆர்கானிசம் ஒரு உணவாக சாப்பிடுறதா என்னன்னு சொல்றாங்க, உணவு சங்கிலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு சங்கிலியில் எல்லாமே இன்டர்லிங்காக இருக்குங்கிறதையும் குறிப்பிடத்தக்கது. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, லீனியர் செயின் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். லீனியர் செயின் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா. The animal that feeds upon another animal, உங்களா ஒரு அனிமல் அதோட அனிமலை வந்து ஃபீட் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோட்ராப்ஸ்னு சொல்லி பார்த்தோம். Which part of the plant contains nitrogen fixing bacteria, ஒரு 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 பிளான்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்ல அதோட உறுப்புல எந்த உறுப்பு வந்து இந்த நைட்ரஜனை வந்து நம்மளுக்கு கீழே நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸ் அதாவது சாயிலில் பார்த்தீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூட் சர்ஃபேஸ் தான். ஓகேங்களா. ரூட் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் எர்த் அட்மாஸ்பியர், எர்த் அட்மாஸ்பியரில் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. நைட்ரஜனோடது என்னன்னு பார்த்துருந்தோம் 78% அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்போனன்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட் ஆர் எஃபெக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஹைட்ரோஸ்பியர் அண்ட் லித்தோஸ்பியர். அடுத்து ஃபுட் வெப் கன்சிஸ்ட் ஆஃப், ஃபுட் வெப் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கும், இட்ஸ் அன் இன்டர்லாக்கிங் ஆஃப் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பயோட்டிக் காம்போனன்ட் சொல்லி கேட்குறாங்க.
பயோட்டிக், அதாவது ஏபயோட்டிக் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, எது இதில் ஏபயோட்டிக் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு அதில் பயோட்டிக் காம்பனன்ட் கேட்குறாங்க. இதில் ஃபங்கை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஃபங்கை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பயோட்டிக் காம்பனன்ட். பயோட்டிக் காம்பனன்ட் என்னன்னு பார்த்துருந்தோம், லிவிங் ஆர்கானிசம். ஓகேங்களா, லிவிங் ஆர்கானிசம். ஏபயோட்டிக் காம்பனன்ட் தான் இந்த விண்டு, சன்லைட், டெம்பரேச்சர், வாட்டர் எல்லாமே என்னது ஏபயோட்டிக் காம்பனன்ட். ஓகேங்களா, நான் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா, which atmosphere is closest to earth surface, எர்த்தோட சர்ஃபேஸில் க்ளோஸ்டஸ்ட் சர்ஃபேஸாக இருக்கக்கூடியது எந்த ஸ்பியர் கேட்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, எர்த் பாடிஸ் டெம்பரேச்சர் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 16.4 டிகிரி செல்சியஸ். 16.4 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ட் என்ன அட்மாஸ்பியரில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 0.318%. என்விரான்மெண்ட்டுங்கிற வார்த்தை எங்கேருந்து டெரைவ் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா அது ஃப்ரெஞ்சு வார்த்தைன்னு பார்த்தோம். அந்த ஆரிஜினோட ரூட் காஸ் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க, என்விரானர். ஓகேங்களா, என்விரானர் அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா, ஸோ லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் 2 காம்பனன்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். என்னென்ன அந்த காம்பனன்ட் கேட்டாங்க அப்படின்னா ஓஷோனிக் லித்தோஸ்பியர் அண்ட் கான்டினென்டல் லித்தோஸ்பியர். ஓகேங்களா, அண்ட் நைட்ரஜன் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் 78% அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூவோடவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா which of the following is the largest ecosystem of the earth. ஓகேங்களா, எர்த்தில் எக்கோசிஸ்டமில் எந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும், ஹைட்ரோஸ்பியரா, பயோமியா, லித்தோஸ்பியரா அல்லது பயோஸ்பியரா. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம பார்த்துருந்தோம் பூமிங்கிறது உங்களுக்கு 2 காம்பனன்ட் இருக்கும். ஒன்று லேண்ட் சர்ஃபேஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாட்டர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் 2த்தையும் கம்பேர் பண்ணும்போதே உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அது என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இதோட இன்னைக்கான கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்.